எனது அன்பு குழந்தைகளே, கருப்பரின் வாக்கு, கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. எனது அன்பு குழந்தைகளே, உன் அப்பன் கருப்பனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீர்களே, இது நியாயமா? ஆனால் எதையோ கலப்படமானவற்றையெல்லாம் கொண்டு வந்து உன் அப்பனிற்கு சமர்ப்பணம் செய்கிறீர்களே, இது நியாயமா? கலப்படமான பால், கலப்படமான விளக்கு எண்ணெய், அப்படி என்று பலவிதமானவற்றை கலப்படங்களாக கொண்டு வந்து உன் அப்பனிற்கு சமர்ப்பணம் செய்கிறீர்களே, இது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா? உன் அப்பன் கருப்பன் உங்களிடத்தில் என்ன கேட்டோம்? நீங்கள் எனக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்டோமா? இல்லை ஆடம்பரமாக விழா எடுத்து கொண்டாடினால்தான் நான் சாந்தமடைவேன், விரும்புவேன் என்று நான் கேட்டேனா? மணிக்கணக்கில் வெடிக்கும் பட்டாசு, மனிதனை மயக்கும் ஆடம்பர வண்ண விளக்குகள் என்று எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்டேனா? உங்களை ஆடம்பரமாக செய்யுங்கள் என்று. நீங்கள் செய்யும் இந்த செயல்களால் உங்கள் மனம் விரும்புகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதனால் எத்தனை உயிர்கள் துன்பப்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? உன் அப்பன் கருப்பனிற்காக ஆலயத்தில் விழா கொண்டாடுவது மகிழ்ச்சிதான். ஆனால் எந்த உயிரும் பாதிப்பு இல்லாத வகையில் நீங்கள் கொண்டாடுவது சிறப்பல்லவா? மணிக்கணக்கில் பட்டாசு வெடிக்கிறீர்கள். இந்த பட்டாசு வெடிப்பதை கண்டு களிப்பதற்கு மனிதர்களுக்கு வேண்டுமானாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சில நோய்வாய்ப்பட்ட மனிதர்களால் கூட இந்த சப்தத்தை தாங்க முடியாது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? அதைவிட முக்கியமானது, மனிதனை தவிர அனைத்து உயிர்களும் பட்டாசு சப்தத்தால் பயம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வெடிக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பில் எத்தனையோ உயிர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக நீங்கள் இந்த செயலை செய்கிறீர்கள். இந்த செயல் நியாயமானதா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? உன் அப்பன் கருப்பன் உங்களிடத்தில் என்ன கேட்டோம்? என் நினைவலைகளை கொண்டு நீங்கள் வாழுங்கள். உங்கள் தாய் தந்தை முன்னோர்களின் நினைவலைகளை கொண்டு வாழுங்கள். அவர்கள் மீது நன்றி செலுத்துங்கள். அவர்களை நீங்கள் வணங்குங்கள். உன் அப்பன் கருப்பனையும் அவர்களின் வடிவமாக எண்ணி வணங்குங்கள். நினைவோடு நீங்கள் வாழுங்கள். முக்கியமாக நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது அன்பை தவிர பொருளை அல்ல. நீங்கள் அன்பை செலுத்தினால் நான் உங்களுக்கு பேரன்பை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறேன். ஆனால் பொருளை கொடுத்து நீங்கள் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, இது நியாயமாகுமா? குழந்தைகளே, உன் அப்பன் கருப்பன் ஏகமயமானவன், எங்கும் நிறைந்திருப்பவன், ஆடம்பரமில்லாதவன், அமைதியானவன், அன்பானவன், அனைவருக்கும் ஒன்றானவன் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், ஆலமரத்தடியில் இருக்கும் ஒரு முக்கோண வடிவ கல்லிலிருந்து உங்களை காக்கும் ஆற்றலை உங்களுக்கு நினைவலைகள் மூலம் தந்து கொண்டிருப்போம். நினைத்து வாழுங்கள். பட்டாசு வெடிச்சத்தத்தால் பல உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை உன் அப்பன் ஒருபொழுதும் விரும்ப மாட்டோம். அமைதியாக, அன்பாக, அடக்கமாக, ஒழுக்கமாக நீங்கள் எடுக்கும் விழா உன் அப்பன் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையை வணங்கி, உங்கள் முன்னோர்களை வணங்கி, அவர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் கருப்பனின் நினைவலைகளோடு நீங்கள் என்று சரணடைந்து வாழ்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்களுக்கு எனது அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நினைவு வைத்து சரணடைந்து வாழுங்கள். நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பதை ஆணித்தனமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் கூறுகிறோம். ஏனென்றால் இது
கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு.